மதிமலி புரிசை மாடக்கூடல் பதிமிசை நிலவு பால்நிற வரிச்சிறகு அன்னம் பயில்வழில் ஆலவாயில் மன்னிய சிவன்யான் மொழிதரு மாற்றம் பருவக் கொண்மு படியன பாவலர்க்கு ஒருமையின் உரிமையின் உதவி ஒளிதிகள் குருமா மதிபுரை குலவிய குடைக்கீழ் செருமா உகைக்கும் சேரலன் காண்க பண்பால் யாழ்பயில் பாண பத்திரன் தன்போல் என்பால் அன்பன் தன்பால் காண்பது கருதி போந்தனன் மாண்பொருள் கொடுத்து வரவிடுப்பதுவே. நம்ம இந்த திருமுகப்பாசுரம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற பாட்டு பார்க்க போகிறோம். இந்த 11ஆம் திருமுறையில் முதல் பாட்டு இது. இது திரு ஆலவாய் உடையார் அருளியது அப்படின்னு போட்டிருக்கோம். ஆலவாய் உடையார்னா திரு ஆலவாய்ங்கிற கோவிலில் எழுந்தருளி இருக்கிற சிவருமான், அவர் தான் திரு ஆலவாய் உடையார். அந்த சிவருமான் பாடின பாட்டு இது. இது ஒரு அற்புதமான பாட்டு, 12 அடிகள். இதில் நமக்கு ஒருத்தருக்கு ஒரு இந்த காலத்தில் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, நம்ம ஒரு பெரிய மனுஷரை பார்க்க போகிறோம்னாக்க நமக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னாக்க ரெக்கமெண்டேஷன் லெட்டர்லாம் கொடுப்பாள். அது மாதிரி இங்கே சிவபெருமான் ஒரு லெட்டர் கொடுத்துருக்கார் இந்த பானபத்திரருக்கு. அந்த லெட்டர் சுருக்கமான லெட்டர் தான், ஆனால் அதில் அற்புதமான செய்திகள் அடக்கி கொடுக்குறார். அதனால இதுக்கு திருமுக பாசுரம்னு பேர் இந்த பாட்டுக்கு. திருமுகம் அப்படின்னாக்க பெரியவர்கள் கொடுக்குற அனுப்புகிற கடிதத்துக்கு திருமுகம்னு சொல்லுவாள். சம்ஸ்கிருத வார்த்தையெல்லாம் ஸ்ரீமுகம் அப்படின்பா, தமிழில் திருமுகம் அப்படின்பா. அதனால இது திருமுகமாக கொடுத்த பாசுரம் இது, அதனால திருமுக பாசுரம். அதே மாதிரி 12 திருமுறைகளில் பாசுரம் அப்படிங்கிற வார்த்தையினால 2 பாடல்கள் குறிக்கப்பெறுகின்றன. ஒன்று இந்த திருமுக பாசுரம், இன்னொன்று திருஞான சம்பந்தர் பாடின திருப்பாசுரம். வாழ்க அந்தணர் வானவரானினும் தொடங்குற பதிகம், அது திருப்பாசுரம்னு பேர். இது திருமுக பாசுரம்னு பேர். திருமுறைகளில் 12 திருமுறைகள் இந்த 2 பாட்டை தான் பாசுரம்ங்கிற சிறப்பு பெயரால் குறிப்பிடுறார்கள்.